ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்ககிட்ட வந்து பேசணுமா, அவங்களோட பெயரை சொல்லிக்கிட்டே இந்த நம்பரை எழுதுனா போதும், வித் 2 ஹவர்ஸ்க்குள்ளாரையே அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தடா உங்களுக்கு இருக்குமே. இன்ஸ்டன்ட் மெத்தட்ல பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்கு. ரெண்டுமே நான் சொல்றேன். முதல்ல பாசிட்டிவ் சைடு சொல்லிடுறேன். ரொம்ப வேகமா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதான் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுன்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணனால அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க. சோ நீங்க இந்த மெத்தட்ஸ் பண்றப்ப திரும்ப அவங்க உங்களை தேடி வந்துருவாங்க. அப்படி வரவங்க நீங்க திருந்த மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அதாவது நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை நீங்க மாத்தாமல் அதே லெவல்ல இருந்தீங்கன்னா நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு உங்களை விட்டுட்டு ஒரே ஐடியா போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா நீங்க இந்த மெத்தட் அகைன் பயன்படுத்தினால உங்களுக்கு யூஸ் ஆகாது. எந்த ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தடுமே உங்களுக்கு யூஸ் ஆகாம போயிடும். அப்ப நீங்க பர்மனன்ட் மெத்தடுக்கு தான் போய் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாகி இதான் முதல் டைம் எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குங்க, இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, போய் ஒரு 1 வீக் இல்லாட்டி 1 மந்த் ஆச்சுங்க அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக் என்ன ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல எங்களுக்கு அவ்வளவு நல்லா ஆகல, பட் எனக்கு என் தப்பு என்ன ரியலைஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இனிமேல் இந்த தப்பு நீங்க பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை இருந்தா இந்த மெத்தட் பண்ணுங்க. ஆல்ரெடி நாங்க மெத்தட் பண்ணங்க, அவங்க திரும்பி வந்தாங்க, திருப்பி என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க பர்மனெண்டா பண்ணணும். ஸோ பர்மனன்ட் அப்படிங்கிறது ஒன்ஸ் உங்ககிட்ட அவங்க வந்தாங்கன்னா லைஃப் டைம் உங்ககிட்ட இருப்பாங்க. இன்ஸ்டன்ட் மெத்தடுங்கிறது ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட வந்தாலும் திருப்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நான் இது இன்ஸ்டன்ட் மெத்தட் வீடியோ தான் கொடுக்குறேன், பிகாஸ் அதை நிறைய பேர் கேட்கறனால அதை கொடுக்குறேன். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களோட ப்ராப்ளம் எந்த லெவல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். முதல்ல நீங்க இந்த மெத்தட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சரியான நேரம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப அமைதியா தெளிவான மனநிலை இருக்கிற நேரத்தில் நீங்க பண்ணணும். அதாவது எந்த ஒரு பதட்டம், பயம் இல்ல டிப்ரெஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கிறப்ப பண்ணுங்க. குளிச்சுட்டு பண்ணா பெட்டர். ஆனா குளிச்சுட்டா பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நான்வெஜ் சாப்பிடாம பண்ணுங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட், வேற ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதை அந்த தாட்ல இருக்கிறப்ப பண்ணாதீங்க. ஃபுல்லாக க்ளீனான பிறகு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் மெத்தட்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப அழுகிற மாதிரி இல்லை டிப்ரெஷன் ஆகிற மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உடனே வந்து பண்ணாதீங்க. ஸோ நார்மலாக மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப பண்ணுங்க. தலைவலி அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் கூட பண்ண வேண்டாம், அப்பயும் வேண்டாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் நார்மல் மைண்ட் செட்டில் தான் இங்கே இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காருங்க. நல்ல தெளிவான மனநிலை, நல்ல அமைதியாக மனநிலை இருக்கிறப்ப உட்காந்துட்டு நல்ல மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டுட்டு யார் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட உருவத்தை விஷுவல் பண்ணுங்க. என்னால அவங்களோட உருவத்தை என்னால விஷுவல் பண்ண முடியலைங்க, நான் கண்ணை முன்னாடி அவங்க உருவம் எனக்கு பிளரா தான் தெரியுதுன்னா கவலை கிடையாது. அவங்களோட போட்டோ எடுத்து நல்லா பார்த்துட்டு திருப்பி விஷுவல் பண்ணுங்க. அப்படியும் விஷுவல் வரலன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மெத்தடு. ஏன்னா அவங்க உருவம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். அங்க உருவம் இல்லைங்க எனக்கு நல்லா தெளிவாவே தெரியுதுங்க அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா அதன் பிறகு நீங்க என்ன பண்ணா, கண்களை மூடிக்கிட்டு மனக்கண்ணில் அவங்களோட உருவத்தை பார்த்துட்டு அவங்களோட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 சொல்லுங்க. அவங்களோட பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம் வந்து மணி அப்படின்னு இருக்குன்னா நீங்க மணின்னு சொல்றதுன்னா சொல்லலாம். இல்லைங்க நான் அவர் வந்து மணின்னு கூப்பிட மாட்டாங்க, நான் ஒரு செல்ல பேர் வச்சா கூப்பிடுவோம்னா செல்ல பேர் வச்சு தான் நீங்க சொல்லணும். அதை தெளிவாய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன செல்ல பேர் வைப்பீங்களோ அந்த செல்ல பேர் இப்போ ஸ்வீட்டி கிட்டி இப்படி சொன்னீங்கன்னா அந்த பேரை வச்சு நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி திரும்ப 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 சொல்லணும். இதை சொல்றது வந்து உணர்வு பூர்வமா நீங்க சொல்லணும். லைக் அவங்க உங்க கண்ணு முன்னாடி நின்னாங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க, என்ன ஃபீலோட கூப்பிடுவீங்களோ அந்த ஃபீலோட கூப்பிடணும். செகண்டரி என்ன, அவங்கள நீங்க மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபீலோட அந்த உணர்வு இதுல கலக்கணும். அப்ப அந்த பெயின், வலி எல்லாமே நீங்க அவங்க பேரை சொல்லும்போது உங்களுக்கு வரணுமே. நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஏன்னா பிகாஸ் அவங்க கூட பேசாம அந்த வலி அவங்களுக்கு தெரியும். அந்த ஃபீலோட நீங்க சொல்லணும். அந்த ஃபீல் எனக்கு பர்ஃபெக்டா வந்துருச்சுங்க, என் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வலிகளின் எல்லாமே எனக்கு வந்துருச்சுங்க, இப்ப நான் வந்து ரெடி ஆயிட்டேங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எழுதுங்க. இந்த நம்பர் வந்து எவ்வளவு கவுண்டிங் எழுதணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை நீங்க எழுதினாலுமே அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி எழுதுங்கன்னா போதும். இல்லைன்னா நிறைய டைம் நீங்க எழுதலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் நிறைய எழுதலாம். அதுக்குன்ட்டு இது எழுதுறோம் அப்படின்னு கடமைக்கு எழுதக்கூடாது. உங்களோட உணர்வுகளை புரிஞ்சு ஃபீல் பண்ணி நீங்கள் எழுதணும். அவங்களோட பேரை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இந்த நம்பர் எழுதணும். நம்பர் என்னன்னா 2142 14314. இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பாவி நம்பர். இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் ஆக்கக்கூடிய ஒன்று. உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து ஹீல் பண்ணும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தாங்க, பர்மனன்ட் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி ஒவ்வொரு நம்பரை நீங்கள் எழுதும் போதும் உங்கள் பேரை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே எழுதணும். நீங்கள் நம்பர் தான் எழுதுவீங்க, பட் அவங்க நேமை சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டே எழுதணும். இதை வந்து எவ்வளோ நேரம் வேணால் எழுதலாம். மினிமம் ஒரு 2 மினிட்ஸாவது வர மாதிரி எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் என்கிட்ட ஒரு 1/2 hour 1 hour கூட நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எழுதிட்டு நீங்கள் போய் படுத்துருங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்க முன்னாடி போய் நின்னாலும் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அன்பிளாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். அகைன் சொல்கிறேன், ஆல்ரெடி நான் ஒரு மெத்தட் பண்ணேங்க, என் கூட பேசாமல் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஆனால் இப்போ நான் மெத்தட் பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் பண்ணாங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னாவே இனிமேல் உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு பர்மனன்ட் மெத்தட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.